ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நெல் நாற்று விடுதல், அதுதான் வீடியோ. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, நாற்று விடுறதுக்கு பூஜை பண்ணுறாங்க எங்கள் அத்தை. பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து நெல் நாற்று, அதாவது நாற்று விடுறதுக்கு முன்னாடி நாள் வந்து முன்னாடியே வந்து தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்து அதை வந்து மூடி வச்சுருவாங்க. அப்போனா என்னமே காற்று போகாத அளவுக்கு. அப்போ தான் நல்லா அந்த முளை வரும். அதனால் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சாக்கு பைக்கு வெளியவே வந்திருக்கு அந்த முளை, அந்த நாற்று. பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. காற்றுங்க, செம்ம காற்று நாற்று விடும்போது. பாருங்கள், அரிசி வெல்லம் இது வந்து எப்பவுமே செய்கிறது தான். இதை வந்து பிள்ளையார் மண் பொம்மை அது செஞ்சு அது பூஜை பண்ணிட்டு தான் நாற்றே விடுவோம். அதுதான் அதை செஞ்சு வச்சுருக்கேன். பாப்பா பார்த்தீங்கன்னா அரிசியில் இந்த வெள்ளத்தை எடுத்து தின்ன ஆரம்பிச்சிட்டா. இப்போவே சாமி பண்ணல, அதுக்குள்ளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதான், எங்கள் அத்தை ஊதுபத்தி கொளுத்திட்டாங்க. இப்போ மாமா வந்து தேங்காய் உடச்சி கற்பூரம் கொளுத்துவாங்க. தேங்காய் உடச்சி ஊதுபத்தி கொளுத்த போகிறாங்க. எப்பவுமே 2 தேங்காய் உடைப்பாங்க சாமிக்குன்னு. இப்போ இன்னொரு தேங்காய் உடைக்க போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா நெல் நாற்றுல விட்றாங்க தேங்காய் தண்ணியை. அது வந்து அப்படி தான் வழக்கம். இப்போ பாருங்கள், அரிசி எடுத்து அந்த சாமிக்கு, பிள்ளையார் சாமிக்கு போடுறாங்க, கற்பூரம் கொளுத்துறாங்க. தெரியுதா உங்களுக்கு? காற்றுக்கு அப்படியே அவியுது, குச்சியே பற்ற மாட்டேங்குது. அதனால தான் எத்தனை குச்சி எடுத்து பாருங்கள், எங்கள் மாமனார் கை வைக்கிறாரு காற்றுக்கு. பற்ற வச்சிட்டாங்க ஒரு வழியாக. அது வந்து அந்த 3 குச்சியில் ஒழுங்காக பற்றாமல் இருந்துச்சு. இப்போ பற்ற வைக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை எதுக்கு எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. பாருங்கள், இப்போ பற்ற வச்சு திரும்பி அங்கேயே குத்திட்டாங்க. அவ்வளோதான், இப்போ சாமி கும்பிட போகிறாங்க. இப்படி தான் நெல் நாற்று விடுவோம். பாப்பா கும்பிட்றா பாருங்க. தாத்தா வந்து கும்பிடுன்னு சொல்கிறா. அவள் வந்து அப்படி கும்பிட மாட்டேன், சாமியை பார்த்தா மட்டும்தான் சாமி கும்பிடுவா அவள். அவ்வளோதான், எங்கள் அத்தை எடுத்துட்டாங்க, நாற்று விட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தாத்தா வந்து அந்த நாற்றை எடுத்து அந்த இதில் போடுறாங்க பாருங்க, அவங்க பாப்பா கையில் எடுத்து கீழே போடுறாங்க. நாற்று விடுறாங்க தாத்தாவும் பேத்தியும். ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான்
உங்கள் ஊர்லலாம் எப்படி நாற்று விடுவீங்க? இப்படி தான் விடுவீங்களா வேறு எப்படி விடுவீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். சவுண்டு எப்படி கேட்குது பார்த்தீங்களா? அங்கே வந்து நாற்று கொஞ்சமாக கீழே இறஞ்சிச்சு, அதை எடுத்து எடுத்து தண்ணி ஊற்றி விட்றாங்க. போதும். மட்டும் மூட்டையிலேருந்து நாற்று எடுத்துகிட்டு வந்து இப்படி தான் இறைக்கணும். அது வந்து முளை வந்துருக்கிறதுக்கு அப்படியே அந்த சாக்கோடு ஒட்டின்னு இருக்குது. அது கைவிட்டு எடுக்கணும். எடுக்கும்போது உடஞ்சிருமோ என்னவோன்னு பயத்துக்கே எங்கள் மாமனார் அப்படியே தட்டி தட்டி எடுக்கிறாரு. பாப்பா பார்த்தீங்களா, சந்தடி கேப்பில் வெள்ளத்தை எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிறா. அவங்க தாத்தா எடுத்து எடுத்து கொடுத்துட்றாங்க, அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. பாப்பா பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. தெரியுதா? வெள்ளத்தை சாப்பிட்டு சைலண்ட்டாக நிற்கிறாங்க மேடம். நாது தெரியும்னு நினைக்கிறேன். நெல் உங்களுக்கு க்ளீனாக தெரிந்து பாருங்கள். எதிர்காற்று எப்படி அடிக்குது பாருங்கள், தண்ணி எப்படி வருதா பாருங்கள். எங்களுக்காகவே வருது. நெல் தெரியுது தானே உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான், அதோட கடைசி. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நெல். மேலே தெரியுது தானே நெல் தண்ணி மேலே? அது எல்லாமே பொட்டு நெல் மேலே தேள்றது எல்லாமே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறாது. ஜூம் வச்சு தான் காட்டினேன். இப்படி நாற்று இறச்சி நிற்கும் போதே பாப்பா என்ன பண்ணிட்டா, நாற்றுலேயே விழுந்துட்டா. அதனால தான் அந்த சவுண்டு, வேறு ஒன்றும் இல்லை. சேத்துலேயே விழுந்துட்டா பாப்பா. வீட்டில் வந்து இந்த முல்லைப்பூவை கட்டணும். முல்லைப்பூவை எடுத்து எங்கள் செடியில் இருக்கிற முல்லைப்பூ தான், அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இருக்குல்ல? பாருங்கள் எப்படி இருக்கு. சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். முல்லைப்பூ கட்ட தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். நான் முல்லைப்பூ கட்டுற வீடியோவும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, டாடா, பாய் பாய்.